இன்றைக்கி தான் வந்துட்டு மெட்டீரியல் சயின்ஸோட லாஸ்ட் டாபிக் சூப்பர் கண்டக்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மெயினாக வந்துட்டு இந்த சூப்பர் கண்டக்டர்ஸில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டக்டர் சூப்பர் கண்டக்டர் இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து லாஸ்ட் டாபிக். இதுக்கப்புறம் மெட்டீரியல் சயின்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அது மாதிரி ஏதாவது அப்படி இல்லைனா டிஆர்பி, டிஎன்இபி, கேட்டு இது மாதிரி கொஷின் பேப்பர் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லுங்கள். பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் அதுவாக அப்லோட் பண்ணுறேன். என்கிட்ட கொஷின் பேப்பர் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரில. எனக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வேணால் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் டவுட் அப்படின்னா ஈஸி ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள், நான் வேணால் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம டாபிக் நம்ம பார்க்க போகலாம். நம்ம பார்க்க போகிற டாபிக் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கண்டக்டர் அண்ட் த சூப்பர் கண்டக்டர். த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கண்டக்டர் அண்ட் சூப்பர் கண்டக்டர் என்ன அப்படின்னா, சூப்பர் கண்டக்டர் வந்துட்டு 0 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கண்டக்டரில் சம் ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஏன் இது வந்துட்டு 0 ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுறாங்கட்டு இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது. ஸோ நோ ரெசிஸ்டன்ஸ், ஸோ நோ லாஸ் ஆஃப் த எனர்ஜி. இந்த இடத்துல வந்துட்டு லாஸ் வந்துட்டு ஹீட்டில் நடக்குது, ஸோ அந்த ஹீட்டும் இருக்காது. அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஸோ தேர் இஸ் த நோ ஆப்போசிஷன் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரிக்கல் கரண்ட். த ரெசிஸ்டன்ஸ் காசஸ் தி லாஸ் ஆஃப் த எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் த ஹீட், பட் சின்ஸ் தேர் இஸ் த நோ ரெசிஸ்டன்ஸ், ஸோ தேர் இஸ் த நோ லாஸ் ஆஃப் த எனர்ஜி இன்சைட் தி சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, த ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டெம்பரேச்சர். ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரோடும் இன்க்ரீஸ் ஆகுது, இதனால் வந்துட்டு ஹீட் எனர்ஜி நடக்குது. லாஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, த நார்மல் கண்டக்டர் while resistance is decreasing slowly, the resistance of the superconductor falls to 0 below a fixed temperature, so it is called as a critical temperature. கண்டக்டருக்கும் சூப்பர் கண்டக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. இப்போ சூப்பர் கண்டக்டர்னா என்ன அப்படின்னா, த மெட்டீரியல் விச் எக்ஸிபிட் சூப்பர் கண்டக்டிவிட்டி ஃபினோமினா இஸ் கால்ட் அஸ் அ சூப்பர் கண்டக்டர். த சூப்பர் கண்டக்டிவிட்டி இஸ் த ஃபினோமினா ஆஃப் த கம்ப்ளீட் disappearance of the electrical resistance in the material when they is cooled below the certain temperature. So this temperature is called as a transition temperature or the critical temperature. In theory, once set the electrical current into the superconductivity loop will be the flow of the air. So it's have the no loss, so the efficiency is 100%. இந்த இடத்துல ஏன் வந்துட்டு லாஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 0வாக இருக்குது. ஸோ 0வாக இருக்கிறங்காட்டி அந்த இடத்துல எந்த சார்ஜஸும் மூவ் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு அதோட ஹீட் எனர்ஜி வந்து லாஸ் ஆகாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எஃபிஷியன்சி 100% கிடைக்குது. ஸோ மெட்டீரியலை சர்டைன் டெம்பரேச்சரில் கூல் பண்ணுறப்போ அந்த மெட்டீரியலில் அதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் டிஸப்பியர் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ சூப்பர் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி ஸ்டேட் வந்துட்டு த ரெசிஸ்டிவிட்டி ரோ ஈக்குவல் டு 0, ஸோ கண்டக்டிவிட்டி சை ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். வந்துட்டு சூப்பர் கண்டக்டர் வந்துட்டு கைண்ட் ஆஃப் த ஐடியல் கண்டக்டர், நாட் எக்ஸாக்ட்லி ஐடியல் கண்டக்டர். இந்த இடத்துல வந்துட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெர்க்குரி ஒயரில் கூல் பண்ணிகிட்டே போகிறப்போ -4.15 கிலோ ஆர் 269 கிலோவில் அதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாமே டிஸ்கவர் ஆகிட்டு தே வில் பிகம் ஏ சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது எந்த மாதிரி டெம்பரேச்சரில் சூப்பர் கண்டக்டர் அப்டைன் ஆகிருக்குங்கிறத வச்சு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு லோ டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டர், இன்னொன்று ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டர். இதில் வந்துட்டு லோ டெம்பரேச்சரில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் வந்துட்டு டிசி, அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்துட்டு லெஸ் தேன் வந்துட்டு 10K அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த -263 டிகிரி செல்சியஸ் கீழே கூல் பண்ணுற அப்போ தான் சூப்பர் கண்டக்டரை வந்துட்டு எக்ஸிபிட் ஆகும். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை டெம்பரேச்சர் செமிகண்டக்டர்னால் என்னென்னா, இட் வில் அரௌண்ட் 90K டிரான்சிஷன் டெம்பரேச்சர். ஸோ 90Kனா என்ன அப்படின்னா -183 டிகிரி செல்சியஸ். when compared to the low temperature, it's a negative temperature. இதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே நம்ம வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏயும் சியும் தே ஆர் த குட் கண்டக்டர் அட் த ரூம் டெம்பரேச்சர் பட் நெவர் எக்ஸிபிட்ஸ் தி சூப்பர் கண்டக்டர். ஸோ த பீரியாடிக் டேபிளில் அரௌண்ட் ஒரு 30 எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு சூப்பர் கண்டக்டிவிட்டி எக்ஸிபிட் ஆகும், ரிமைனிங் எலமெண்ட் வந்துட்டு எக்ஸிபிட் ஆகாது. எஃபெக்டில் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்ளைங் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டு த சூப்பர் கண்டக்டர் கிரியேட்ஸ் தி சர்ஃபேஸ் current that
produce the magnetic field that perfectly counters the applied field அப்படிங்க. இது எப்படி ஒன் லைனில் சொல்லலாம் அப்படின்னா, the superconductor exclude any magnetic field that come near to it அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு தர அப்போது சர்ஃபேஸில் கரண்ட் ஜென்ரேட் ஆகுது, அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ நியூவாக க்ரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு கவுண்டராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ we can say that the given field can only penetrate up to the skin of the superconductor. இன்டீரியர் வரைக்கும் இது போகலை, சரியா, சும்மா மேலோட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the surface current produce the magnetic field in the direction that exactly cancel the applied field அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு சூப்பர் கண்டக்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அதே சூப்பர் கண்டக்டர் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்வேஸ் கேரி அன் எலக்ட்ரிக் கரண்ட் நியர் இட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கிராஸ் ஆகிறதில்ல, எல்லாமே வந்துட்டு அதோட அலாங் த லைனாக, அதாவது தள்ளி தான் போகுது. ஸோ இதனால் வந்துட்டு இது வந்து இதோட டென்சிட்டி வந்துட்டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, T greater than TC, இது வந்துட்டு நார்மல் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. பாசிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாஸ் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு மேலே. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த சூப்பர் கண்டக்டர் ஆர் த பர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டிக்ஸ், த மேக்னெட்டிக் succibility psi equal to -1 அப்படின்னு சொல்கிறாங்க. psi equal to m/h, ஸோ m equal to -h. ஸோ diamagnetic succibility வந்துட்டு நெகட்டிவ், சூப்பர் கண்டக்டர் susceptibility -1 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, H greater than Hc ஆகும்போது the superconductor is destroyed. ஸோ magnetization approximately equal to 0. ஸோ m is called as a magnetization. அடுத்தது H லெஸ் தென் HC அப்படிங்கும்போது கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இட் வில் பி த சூப்பர் கண்டக்டிவிட்டி ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் இன்சைடில் வந்துட்டு சூப்பர் கண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்சிட்டி வந்துட்டு 0. ஸோ B equal to 0 இருக்கும். At that when the magnetic field reaches the maximum magnetic field value, okay, so then the superconductor loss its a superconductivity state, so that become the normal resistive conductor அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே வந்துட்டு ஹெச் லெஸ் தென் ஈக்குவல் டு ஹெச்சி ஆகும்போது சூப்பர் கண்டக்டர் ஸ்டேட் வந்துட்டு டெஸ்ட்ராய்ட் ஆகுது. ஹெச்சிங்கும்போது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட், ஹவு மீன்ஸ் ஹெச்சி ஈக்குவல் டு H0 1 minus T divided by TC the whole square. TCங்கிறது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், ஹெச்சிங்கிறது கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபார் த கிவன் டெம்பரேச்சர் T. H0ங்கிறது என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த 0 Kelvin. ஸோ த சூப்பர் கண்டக்டிவிட்டி இஸ் டெஸ்ட்ராய்ட் because of the temperature increases, T greater than TC, the superconductivity destroyed. The magnetic field is increased, H greater than HC, so the superconductivity is destroyed. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா, the superconductivity cannot conduct infinity amount of the current, it will conduct the certain amount of the current. இதனால் இன்ஃபினிட்டிவ் கரண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியாது, சம் சர்டன் தான் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, the critical current density J equal to the maximum current density the superconductivity material can hold without losing the any superconductivity. ஸோ J greater than JC இருக்கும், அந்த இதுதான் வந்துட்டு superconductivity destroyed. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, BCS theory. BCS theory W for Borden, Cooper and Schrieffer. These 3 people 3 பேர் சேர்ந்து வந்துட்டு ஒரு சூப்பர் கண்டக்டிவிட்டியை ஹேப்பன் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் தி கூப்பர் பேர் அதில் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கூப்பர் பேருங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரான் பேர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் வந்துட்டு நெகட்டிவ் டு நெகட்டிவ் பேர். ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இந்த 2 எலக்ட்ரானுமே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி நேனோமீட்டரில் தான் இந்த 2மே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. says the distance it's a 10 nanometer. அதோட ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு 10^10 m. So paired the electrons interact through the photons, so it's a lattice liberation அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி வந்துட்டு நடக்குது எப்போ அப்படின்னா டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் த கூப்பர் பேர். கூப்பர் பேருங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டு எலக்ட்ரான் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அதை போத் த எலக்ட்ரான் ஹேஸ் த ஆப்போசிட் ஸ்பைன் அண்ட் வெக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் வில் பி தி ஆக்ட் அஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப்
of the nanometer and the interact through the photons அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் won't follow the Fermi Dirac distribution. ஏன் அப்படின்னா they won't behave like a ஃபெமினியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென் ஹவு இட் வில் பி பிஹேவ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, திஸ் எலக்ட்ரான் பிஹேவ் லைக் எ boson and the follows the Bose-Einstein strategies அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் த தியரி ஒன்லி வேலிட் ஃபார் த லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சருக்கு இது வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுன்னா, 2 கண்டக்டருக்கு நடுவில் ஒரு இன்சுலேட்டர் வச்சு இதை கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி எலக்ட்ரான் டு எலக்ட்ரான் டிஸ்டன்ஸ் வந்துட்டு நானோமீட்டரில் அமைச்சிருக்கோம். அதை தான் வந்துட்டு கூப்பர் பேர்ன்னு சொன்னோம். ஸோ ஹியர் ஆல்சோ தி இன்சர்ட் த இன்சுலேட்டர் பிட்வீன் த 2 சூப்பர் கண்டக்டர் இஸ் தென் நானோமீட்டர். ஓகே ஒன்லி. ஸோ இப்படி வந்துட்டு இந்த 2 எலக்ட்ரானையும் நானோமீட்டர் டிஸ்டன்ஸில் நடுவுக்காண்டி இந்த இன்சுலேட்டர் வைக்கும்போது அந்த இடத்துல அதை எலக்ட்ரான் ஸ்பேன் வில் டர்னல் த்ரூ திஸ் இன்சுலேஷன் லேயர். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ குவாண்டம் டனலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஹேவியர் வந்துட்டு 2 டைப்ஸை நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு டைப் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நார்மலில் இருந்து சூப்பர் கண்டக்டிவ் மாறும்போது அப்ரிபேட்டாக இருக்கும், அங்கே கிராஜுவலாக இருக்கும். இங்கே லோ வேல்யூவாக இருக்கும்போது அங்கே ஹை வேல்யூவாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே சாஃப்ட் கண்டக்டர் இருந்துச்சுன்னா அங்கே ஹார்ட் கண்டக்டராக இருக்கும். இட்ஸ் எக்ஸிபிட்ஸ் கம்ப்ளீட் மாய்ச்சர் அண்ட் ஹில்பர் ரூல்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு இன்கம்ப்ளீட் எஃபிஷியன்ட். ஓகேவா, இன்கம்ப்ளீட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு கம்ப்ளீட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, கிராஜுவலி பியூர் த மெட்டல் which means the low temperature and superconductorன்னு சொல்கிறாங்க. அங்கே இட்ஸ் அலோ தி கிராஜுவலி ஜென்ரலி அலாய்ஸ் அண்ட் செராமிக்ஸ் வந்துட்டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் சூப்பர் கண்டக்டர்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு எப்படின்னா, இதோட இது வந்துட்டு சூப்பர் கண்டக்டரில் வந்துட்டு ஒரு கர்வ் வரைகிறது வந்துட்டு இதில் வந்துட்டு ஹெச்சி அப்படின்னு ஒரு பாயிண்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்துட்டு போகும். இங்கே வந்துட்டு எப்படி இருக்கும்னா HC1 HC1 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இம்பார்ட்டன்ஸ் எஃபெக்ட் ஃபார் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த superconductivity. என்ன அப்படின்னா, the superconductivity equal to 0, resistivity is 0, so conductivity in the infinity-ஆக இருக்கும். the superconductor have the persistent current-னு சொல்கிறாங்க. இதோட transition current is equal to directly proportional to 1 divided by root of isotonic mass. so it is directly proportional to m power minus beta, and the beta ஓட value 0.5. சூப்பர் கண்டக்டிவிட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில் வந்துட்டு ஏசி ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா, சூப்பர் கண்டக்டர் ஒர்க்ஸ் ஃபைன் தி டிசி கரண்ட் ஃபார் த ஏசி கரண்ட் அண்டர் தி ஹை ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ் பிஹேவ் லைக்ஸ் அ நார்மல் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ட்ரோபில் எப்படி இருக்குன்னா, த மெஷர் ஆஃப் த டிஸார்டர்லெஸ் இன் த மெட்டீரியல் அட் த சூப்பர் கண்டக்டிங் த ஸ்டேட் எலக்ட்ரான்ஸ் வில் பி இன் மோர் ஆர்டர்லி ஃபேஷன்ஸ் த்ரூ தி சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட் த என்ட்ரோபி இஸ் டிக்ரீஸ்ட். ஸோ ஹீட் capacity at the superconductivity state, heat capacity changes exponentially with the temperature. So the thermal conductivity is decreasing. So K of superconductor less than the K of normal at the superconducting state. So K is decreasing. மெக்கானிக்கல் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, த பல்க் மாலஸ் ஆஃப் த எலாஸ்டிசிட்டி, வால்யூம் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த எக்ஸ்பேன்ஷன், சவுண்ட் வேவ்ஸ், ப்ரொபகேஷன்ஸ் திஸ் ஆல் தி ஆர் ஆஃப் த சேஞ்ச் இன் ஸ்லைட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பர் கண்டக்டர் இன் த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்வேஸ் கேரி அண்ட் த எலக்ட்ரிக் கரண்ட் நியர் டு த சர்ஃபேஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம சூப்பர் கண்டக்டர் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. மெட்டீரியல் சயின்ஸில் ஓவராக 8 டாபிக் இருந்துச்சு. அந்த 8 டாப்பிக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஃப்ராக்சர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு செமி கண்டக்டர் பார்த்தோம், கண்டக்டர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல், மேக்னெட்டிக் மெட்டீரியல், செராமிக்ஸ், சூப்பர் கண்டக்டர், இது எல்லாத்தையும் முடிஞ்சு. சூப்பர் கண்டக்டர் மேக்னெட்டிக் மெட்டீரியலில் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட்டும் வந்துட்டு நான் வந்துட்டு கொஷின் பேப்பர் இது அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தெரில. நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வேணால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஷின் பேப்பர் செக்ஷனை நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ.